எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ஆயில்யம் 2026 மே மாத ராசி பலன்கள். கடக ராசி ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரனுடைய வீட்டில் உடைய புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது புதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்புல சனியோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்திருந்தாருங்க. இப்போ 10ஆம் இடமான தொழிற்சாலத்துல அமரப்போறார். 2வது பேர லாபஸ்தானத்துல அமரப்போறார் இந்த புதன். அப்போ இதனால் வரைக்கும் 10ல் இருந்தனால சேர்க்கை சரி கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா புதன் அப்படின்ற ஒரு அலிகிரகம். சரிங்களா? அவர் பாவரோடு சேரும்போது பாபராகவும் சுவரோடு சேரும்போது சுபராகவும் வேலை செய்வார். ஸோ அப்படி இருக்கும்போது புதன் நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி செவ்வாயோட சேர்ந்த அமைப்புல இருந்தது நல்ல ஒரு சிறப்பான ஒரு தன்மையை கொடுத்துருக்காதுங்க. ஒரு டென்ஷனை கொடுத்துருக்கும். நிறைய காரியங்களை தடைகளை கொடுத்துருக்கும். எதை எடுத்தாலும் அதில் ஒரு தடை தாமதம் அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தந்தைக்கு சிறப்பு கிடையாது. சரிங்களா? அப்பா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இந்த காலத்துல அப்பாவோட ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்துருக்கும். அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அல்லது தந்தை வழி உறவுகளால் சில சாதகமற்ற தன்மைகளை கண்டிப்பா கொடுத்துருக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனை கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஒரு அலைச்சலை கண்டிப்பா கொடுத்துருக்கும். முயற்சிகள்ல நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி புதன். சரிங்களா? அப்போ முயற்சிகள்ல நிறைய தடை தாமதங்கள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். மற்றவங்களுக்கு எளிதா கிடைக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க போராடி பெறக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்கும். சரி, இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா மெல்ல மெல்ல மாற்றங்கள் உண்டு. ஏன்னா மே 1ஆம் தேதியே புதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராருங்க. கூட உச்ச சூரியன். அப்ப கண்டிப்பா சமுதாயத்துல பெரிய மனிதருடைய தொடர்புகள், பெரிய மனிதருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? தொழில் ஸ்தானம் வலுக்குது. 10ஆம் இடம் வலுக்கிறதுனால 10ல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் சுய தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நல்ல முன்னேற்றத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? பண வரவு சரளமா இருக்கும். ஆனா வருமானம் எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவும் கண்டிப்பா உண்டு. ஏன்னா விரயஸ்தானத்துல சுக்கிரன், குரு. அப்ப 2 மாபெரும் சுபர்கள் விரயஸ்தானத்துல அமரும்போது என்ன பண்ணும்னா கண்டிப்பா விரயத்தை கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி செலவு செய்யணும்னா கண்டிப்பா காசு இருக்கணும் கையில. காசும் வரும், செலவும் ஆகும். நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. குறிப்பா ஒரு வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க. உங்களுடைய சுகத்துக்காக நீங்க செலவு செய்வீங்க. அதாவது குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, அல்லது உங்க தேவைக்காக செலவு செய்யறது. ஸோ இது போன்ற அமைப்புகளுக்காக நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல செலவு செய்வீங்க. ஆனா செலவு செய்கின்ற செலவானது வீண் செலவா இருக்காது. அத்தியாவசியமான செலவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு, வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளி இடங்களுக்கு நகர்த்தி உங்களை பிழைக்க வைக்கும். சரிங்களா? குறிப்பா அப்ராட்ல அல்லது பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துல நீங்க படிப்புக்காக நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல ஒரு சீட் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் உடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் இந்த வேலை தொழில் ரீதியா இருந்து தடைகளை விலக்கும். ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா 2வது பகுதியில 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் ஆட்சி பலத்தை பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பார் 8ஆம் பார்வையா. இப்ப வேலை ரீதியா, தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா மிகைப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையால் ராசியை செவ்வாய் பார்க்கலாம். கொஞ்சம் டென்ஷனும் அதிகரிக்கும். முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். செவ்வாய் ராசியை பார்க்கறனால கொஞ்சம் முன்கோவம் டக்கு டக்குன்னு கோவம் வரும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள வேகமா செயல்படுத்துவீங்க. சரிங்களா? ரொம்ப அந்த சோம்பல்தனம், மந்தத்தனம் கண்டிப்பா உங்கள விட்டு விலகும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுல அதிகரிக்கும். விரயாதிபதி லாபத்துல இருக்காருங்க. லாபாதிபதி விரயத்துல இருக்காங்க. அந்த விரயம், லாபம் இது 2மே மாறி மாறி கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம என்ன இருந்தாலும் செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும்.
வழக்குகள் சாதகமாக அமையும். வேலை இல்லாத நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள், நண்பர்கள் நட்பு வட்டாரங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும், மாறும். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிறைவான விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதகமான விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கறனால அந்த கடன் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும். 2வது பகுதியில ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். குறிப்பா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பொறுத்தல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க. அதே மாரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக அதிகமா ஓடுவீங்க. குடும்பத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க. குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற ஒரு காலகட்டமா நிச்சயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.